மன்னர்கள் போர் புரியும் பொழுது அவங்க போர் செய்யக்கூடிய இடத்துல, வெற்றி இடத்துல ஒரு கூடாரம் ஒன்று அமைக்கிறாங்க. அந்த கூடாரத்தின் பெயர் பாசறை, வசைப்பாடுதல் அப்படின்னு அந்த பாட்டுகள் மூலமா அந்த மன்னருக்கு பாடுவாங்க. இதை கேட்ட தவறு செஞ்ச மன்னன் உயிரையே துறந்துருவார். 12 லட்சம் தீவுகளை இவங்க கைப்பற்றிருந்தாலும் கூட அந்த நாட்டுல இவங்க போய் குடியேறினதாவோ இல்ல அங்குள்ள பொருட்களை அபகரித்ததாவோ எந்த ஒரு வரலாறுமே கிடையாது. எந்த ஒரு சோழனும் எந்த நாட்டிலையுமே போய் குடியேறின வரலாறே நம்மகிட்ட கிடையாது. அக்ரோனி படையே எவ்வளவு பெருசுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 5-6 அக்ரோனி படையோட சென்றிருக்காருன்னா ஒரு முன்னாடி நிக்கிறவரு கடைசி நிக்கிறவரை பார்க்க கூட முடியாது. ஒரு கடல் அளவு பெருசா இருக்கும். சோழர் கால போர்ல அப்படி என்ன பெருசா நடக்க போகுது அப்படின்னு கேக்குறீங்களா? உலகத்திலேயே அறத்துடன் போர் என்பது நம் தமிழ் மண்ணில் மட்டுமே சாத்தியம். ஏங்க, போர் செய்யறதே தப்பு, அதுல என்ன அறத்துடன் போர் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. சங்க தமிழ் இலக்கியங்கள்ல படிச்சு பாத்தீங்கன்னா போர்கள் பத்தின பல உண்மைகள் விளங்கும். சங்க கால போரை விடுங்க, இப்போ நம்ம தமிழ் மன்னர்களுக்கிடையே போர் அப்படின்னா உடனே அவங்க போய் போர் செஞ்சிட மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு அரசனுடைய ஆட்சியில் அவங்க மக்களை சரியா கவனிக்காம இருந்தாலோ, இப்போ அங்க ஒரு போகம் விளையலன்னு வைங்க, அப்போ மக்கள் கஷ்டப்படுவாங்க. அந்த நேரத்துல மக்களுக்கு வரி போடுவாங்க. இப்படிலாம் அந்த மக்கள் அந்த நேரத்துல வரியை செலுத்த முடியாம அவதிப்படுறத புலவர்கள் வழியாகவோ இல்ல ஒற்றர்கள் வழியாகவோ வேற நாட்டு மன்னர் கேள்விப்படும் பொழுது உடனே அந்த நாட்டு மன்னர் என்ன செய்யறாருன்னா, அவர் கேள்விப்படக்கூடிய மன்னர் ஒரு பேரரசா இருந்தாலும் சரி இல்ல நம்ம அண்டை நாட்டு அரசனா இருந்தாலும் சரி, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த அரசனுக்கு இந்த தவறை திருத்திக் கொள்வதற்காக ஆணையிடுறாரு. அப்போ அதை அவர் கேட்காத பட்சத்தில் திருப்பி என்ன பண்றாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இதுவும் சரிப்பட்டு வரலைன்னா உடனே போர் புரிவதற்கான தகவலை அந்த நாட்டு மன்னருக்கு அனுப்புவாங்க. அப்புறம் போர் வீரர்களை சமன் செய்து போருக்கு ஆயத்தமாவாங்க. இப்ப போர் புரியுறதுன்னா ஒளிஞ்சிருந்து தாக்குறதோ இல்ல இரவில் போய் அவங்க உயிர் எடுக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. இப்போ அயல் நாடுகள்ல இந்த மாதிரியான போர்களை நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள போய் தாக்கிறது, அவங்கள உயிர் எடுத்துறது, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஆனா நம்ம தமிழ் மண்ணுல அந்த மாதிரி நடந்தது கிடையாது. இப்போ எல்லா சமுதாயத்திலையும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஏன், சில மன்னர்கள் தவறு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சில வரலாறு மூலியமா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு சில ஆதாரங்களும் இருக்கு. அப்படி அந்த மாதிரி தவறு செஞ்சிருந்தாங்கன்னா புலவர்கள் வசைப்பாடுதல் அப்படின்னு அந்த பாட்டுகள் மூலியமா அந்த மன்னருக்கு பாடுவாங்க. இதை கேட்ட தவறு செஞ்ச மன்னன் உயிரையே துறந்துருவார். இந்த வசைப்பாடுதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதன் மூலம் ஒரு அரசனுடைய உயிரே போகுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு இருந்தாலும் நம்ம தமிழ் மண்ணில் போர் என்பது அறநெறியுடன் நடந்திருக்கு. அதாவது ஒரு சிறு காவலாளி போய் ஒரு அரசனை போய் கொன்ற முடியாது, அப்படி நடக்கவும் நடக்காது. அதனால ஒரு அரசன் என்ன செய்யணும்னா இன்னொரு அரசனுக்கு நேருக்கு நேராக தான் போய் போர் புரிந்து அவரை வீழ்த்த வேண்டும். அப்படி இருந்தாலும் கூட உயிர் பலிகள் அவ்வளவா நம்ம இதுல ரொம்ப அதிகமா நடந்தது கிடையாது, ரொம்ப குறைவு தான். இப்போ பாண்டிய மன்னருடைய தலையை எடுத்தான் சோழன், இல்ல சோழ மன்னனுடைய தலை எடுத்தான் பாண்டியன், இந்த மாதிரிலாம் வரலாறுல நம்ம படிச்சிருப்போம். ஏன் இதை குறிப்பா சொல்றாங்க? இத மாதிரி ரொம்ப அரிதா நடக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் இத ஒரு குறிப்பா கல்வெட்டுல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குத்து சண்டையெல்லாம் பார்த்திருப்போம், அதெல்லாம் ரொம்ப அரிதா உயிரிழப்பு ஏற்படும். அதைத்தான் நம்ம ரொம்ப குறிப்பா பேசுவோம். அப்போ ரொம்ப அரிதா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுறோம். இதை மாதிரிதான் இது நம்ம மன்னர்களுக்கிடையே அந்த தலை எடுக்கிறத பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, இதை மாதிரி அந்த கல்வெட்டுல எழுதியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இது மாதிரியான உயிர் பலிகள் நம்ம இதுல அதிகமா கிடையாது. சங்க இலக்கியங்கள்ல 4 வகையான அறப்போர்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. வெற்றி போர், வஞ்சி போர், உளுங்கை போர், தும்பை போர், இப்படி ஒரு 4 வகையான போரை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ வெற்றி போர், அதாவது வெற்றி அப்படிங்கிற மலர், அது சிகப்பு கலர்ல இருக்கும். அந்த மலர் அதை மாலையா அணிந்து அரசன் போருக்கு போறான். அங்க போகும் பொழுது அந்த போர்ல அவர் வெற்றி பெற்று அந்த நாட்டில் உள்ள பசுக்களை கவர்ந்து விடுவார். இவ்வளவுதான் அவங்க நாட்டுக்குள்ள நடந்த போர். இப்போ சங்க கால போர்களை விடுங்க, இப்போ நம்ம சோழர் கால போருக்கு வருவோம். மன்னர்கள் போர் புரியும் பொழுது அவங்க போர் செய்யக்கூடிய இடத்துல, வெற்றி இடத்துல ஒரு கூடாரம் ஒண்ணு அமைக்கிறாங்க. அந்த கூடாரத்தின் பெயர் பாசறை. எதிரி நாட்டு மன்னன் அந்த இவர்களுடைய பாசறைக்கு உள்ள வந்தாங்கன்னா உடனே வஞ்சகம் பண்ணி அந்த நாட்டு மன்னரை இவங்க கொன்ற மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, போரவே நிறுத்திடுவாங்க. பெண்கள், குழந்தைகள், ஒரே வாரிசு அப்படின்னு சொல்லப்படுறவங்களாம் போருக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்ல, இரவு நேரங்களிலோ அல்லது ஊழி காலங்களிலோ போர்கள் நடைபெறாது. இதுல சோழர்கள் இன்னும் சிறப்பானவங்க. எந்த நாட்டையும் பேராசையுடன் அவங்க கைப்பற்றினது கிடையாது. அப்படிங்கிறத என்னால ரொம்ப ஆணித்தனமா சொல்ல முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ உலக நாடுகளில் நடந்த போர்களை பற்றின வரலாறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நாட்டை அவங்க போய் பிடித்தவுடன் அங்கே போய் குடியேறுறது,
அங்க இருக்கிற பொருட்களை அவங்க அபகரிச்சுக்கிறது, இந்த மாதிரியான வரலாறை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சோழர்கள் அப்படி பண்ணல. இந்தோனேசியா, மலேசியா, இலங்கை, ஏன் 12 லட்சம் தீவுகளை இவங்க கைப்பற்றிருந்தாலும் கூட அந்த நாட்டுல இவங்க போய் குடியேறினதாவோ இல்ல அங்குள்ள பொருட்களை அபகரித்ததாவோ எந்த ஒரு வரலாறுமே கிடையாது. சோழர்கள் அவங்க இருந்ததும் இறந்ததும் சோழ தேசத்தில் மட்டும்தான். எந்த ஒரு சோழனும் எந்த நாட்டிலையுமே போய் குடியேறின வரலாறே நம்மகிட்ட கிடையாது. இன்னும் பல கோயில்கள்ல பல்லவர்கள் பாதியில் விட்டு சென்ற கோயில்கள்ல சோழர்கள் கட்டியிருக்கிறாங்க. ஏன் சோழர் காலத்துல அவங்க பாதியிலே விட்டு சென்ற கோயில்கள் கூட பாண்டிய மன்னர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த கோயில்களை சீரமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவங்களுடைய கல்வெட்டுகள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறத நம்ம பல கோயில்கள்ல பார்க்கலாம். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, பல்லவர்களுடைய பராக்கிரமம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை இப்போ சோழர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பராக்கிரமம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை வைக்கணுங்கிறதுக்காக அவங்க அழிச்சது கிடையாது. இதுவே அவங்களுக்குள்ள நான் ஒரு அறநெறிய நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு சிவபுரம் கோயில் முழுக்க ராஜராஜன், ராஜேந்திரன், ராஜாதிராஜன் இவங்களுடைய கல்வெட்டுகள் எல்லாம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. இப்போ இவங்களுக்கு அப்புறம் வந்த சுந்தர பாண்டியன் அவருடைய கல்வெட்டை அவர் பொறிக்க வரும்போது அதுல இடமே இல்லை. இப்போ அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், இவங்க 3 பேருடைய கல்வெட்டையும் அழிச்சிருங்க, அழிச்சிட்டு என்னுடைய பராக்கிரமத்தை அதுல பொறிச்சு வைங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அந்த மாதிரி பண்ணல. இந்த 3 கல்வெட்டுக்கும் கீழே ஒரு படியில சின்னதா ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் இவருடைய கல்வெட்டை பொறிச்சு வைக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அறமான அரசர் பாத்தீங்களா. இவர் மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ் மன்னர்கள் எல்லாருமே இப்படித்தான் ரொம்ப அறநெறியோட வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ இவர்களுடைய படை பலத்தை பத்தி நம்ம பார்ப்போம். 1 தேர், 1 யானை, 3 குதிரைகள், 5 வீரர்கள், இதை கொண்டதுதான் ஒரு பந்தி. இது போன்று 3 மடங்கு பந்தியை கொண்டதுதான் ஒரு சேனாமுகம். இப்போ 3 சேனாமுகம் கொண்ட படை ஒரு குல்ம சேனை, 3 மடங்கு குல்ம சேனை கொண்ட படை ஒரு கனகசேனை, 3 மடங்கு கனகசேனை கொண்ட படை ஒரு வாகினி, 3 மடங்கு வாகினி ஒரு புழுதம். அதாவது 243 தேர்கள், 243 யானைகள், 729 குதிரைகள், 1215 வீரர்களை கொண்டது ஒரு புழுதம் படை. இது மட்டும் இல்லைங்க, 3 மடங்கு புழுதம் ஒரு சமுத்திரப்படை, 3 மடங்கு சமுத்திரப்படை ஒரு சாமாக்கியம், 10 மடங்கு சாமாக்கியம் ஒரு அக்ரூனி படை. அக்ரூனி படைனா எவ்வளவு பெரிய படை தெரியுமா? 21,870 தேர்கள், 21,870 யானைகள், 65,610 குதிரைகள், 1,09,350 வீரர்கள் கொண்டதுதான் அக்ரூனி படை. ராஜேந்திரன் 5-6 அக்ரூனி படையோட போருக்கு சென்றான் அப்படின்னு வரலாறுல படிச்சிருக்கோம். ஏங்கப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அக்ரூனி படையே எவ்வளவு பெருசுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ 5-6 அக்ரூனி படையோட சென்றிருக்காருன்னா ஒரு முன்னாடி நிக்கிறவரு கடைசி நிக்கிறவரை பார்க்க கூட முடியாது. ஒரு கடல் அளவு பெருசா இருக்கும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு படை ஆற்றலோட தான் நம்ம சோழர்கள் இருந்திருக்காங்க. ஏன் உலகத்திலேயே யாருக்குமே இந்த அளவுக்கு ஒரு பெரிய படைகள் இருந்ததவே வரலாறே கிடையாது. சோழர்கள் புரிந்த மிகப்பெரிய போர்களில் குறிப்பிடத்தக்க போர்கள் திருப்புரம்பியம் போர், காந்தலூர் சாலை போர், தக்கோலம் போர், கடாரம் போர். இந்த போர்களை பத்தி இன்னும் சிறப்பான விஷயங்கள்ல வரும் வீடியோக்கள்ல ஒவ்வொன்றா ரொம்ப விரிவா நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். சோழர்களுடைய இவ்வளவு பெரிய பராக்கிரமத்திற்கு காரணம் அவர்கள் வைத்திருந்த இந்த மிகப்பெரிய படைகள் மட்டும் கிடையாது, அவர்களிடம் இருந்த வீரக்கலைகளின் அளப்பரிய ஆற்றலும் கூட. இந்த வீரக்கலைகளுடைய ரகசியத்தை அடுத்த வீடியோவில் நானே உங்களுக்கு செய்து காட்டுறேன். தொடர்ந்து தெளிவுறுவோம், எங்களோடு இணைந்திருங்கள்.